நடப்பு தொடர்ல 8 முறை வெற்றி கண்ட ராஜஸ்தான் அணிக்கு கடுமையான டஃப் கொடுத்து நேற்றைய மேட்ச்ல அசத்தல் வெற்றியை பதிவு பண்ணியிருக்கு டிசி அணி. எப்படியும் ஆட்டத்தை கைப்பற்றி விடலாம் என காத்திருந்த ராஜஸ்தானுக்கு இந்த தோல்வி ஒரு பெரிய இடிதான். எதிர்பாராத தோல்வி தொடர்பா ராஜஸ்தான் அணி கேப்டன் சஞ்சு சாம்சன் என்ன பேசியிருக்காருன்னா, மேட்ச் எங்க கையில தான் இருந்துச்சு, அதாவது ஒரு ஓவருக்கு 12 ரன்கள் என்ற விதத்துல மேட்சை விளையாடி இலக்கை எட்டும்படி ஆட்டத்தை கைக்குள்ள வச்சிருந்தோம். ஆனாலும் இப்படி ஆயிடுச்சு. ஐபிஎல்ல இப்படியெல்லாம் நடக்கும் தான். நாங்க 3 ஆட்டங்கள்ல வெற்றியை நழுவ விட்டுருக்கோம். ஆனா அந்த ஆட்டங்கள்ல போராடி சிறப்பான ஒரு பங்களிப்பை கொடுத்துதான் வெற்றியை தவற விட்டுருக்கோம். சில மாற்றங்களை மட்டும் பண்ணிக்கிட்டு துடிப்பான ஒரு கம்பேக்கை கொடுப்போம். எங்க தப்பு பண்ணோங்கிறத கண்டுபிடிச்சு அதை சரி செய்ய முயற்சி செய்வோம்னோ கொஞ்சம் கவலையான தொனியில பேசியிருக்காரு. ஆட்டத்தை வென்றதை பத்தி டெல்லி அணி கேப்டன் ரிஷப் பந்த் பேசும்போது, மேட்ச்ல எங்க பவுலர்கள் செயல்பட்ட விதம் பெரிய பாசிட்டிவா அமைஞ்சது. ஒவ்வொரு ஆட்டத்தில இருந்தும் நாங்க கத்துக்க முயற்சி பண்ணணும். மேட்ச்ல தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி பணிவோட தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்போதும் போல குல்தீப் பந்து வீச்சு அபாரமா இருந்துச்சு. எதிரணிய 200 ரன்களுக்கு மேல ரன் எடுக்க விடாம நிறுத்திடணும்னு முன்கூட்டியே திட்டமிட்டு இருந்தோம். அதை சரியா பண்ணிட்டு தான் நினைக்கிறோம்னு புன்னகையோட தெரிவிச்சார். ஆட்ட நாயகனான குல்தீப் யாதவ் மேட்ச் தொடர்பா பேசும்போது, மேட்ச்ல சரியான தூரத்திலிருந்து பந்து வீசுறது ரொம்ப முக்கியமான விஷயம். டெத் ஓவர்ஸ்ல நான் பந்து வீசும்போது எனக்கு அந்த விஷயம்தான் சவாலா அமைஞ்சது. எப்போதெல்லாம் எங்க அணி 200க்கு மேல ரன்கள் எடுக்குதோ அப்போதெல்லாம் பவுலர்கள் மேல பயங்கர பிரஷர் விழுந்துடுது. அதே சமயம் விக்கெட்டுகளை கைப்பற்ற ஒரு வாய்ப்பாகவும் அது அமைஞ்சிருது. என்னோட ஸ்ட்ரென்த்ஸை மறுபடியும் ஃபார்முக்கு கொண்டு வர முயற்சி பண்றேன், கொண்டு வர முடியும்னு நம்புறேன் என தெளிவோடு பேசி முடிச்சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.